ஹலோ மக்களே, 90 டேஸில் 10 kg நான் எப்படி ரெடியூஸ் பண்ணதான் சொல்ல போகிறேன். வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நான் சாப்பிட்டு ரியலாக பெல்லி ப்ளோட்டிங் அண்ட் ஃபேட் லாஸான ரெசிபீஸ் தான் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது லோ கேலரி அண்ட் ஹை ஃபைபர் ரிச். இதை சாப்பிட்டா நம்மளுக்கு கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் ஆகும், சீக்கிரமாக பசிக்காது அண்ட் டைஜஷனுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு பேர் என்னென்னா சுண்டைக்காய். இது சாப்பிட்டா என்ன வெயிட் லாஸ் ஆகும் தானே பார்க்குறீங்க. பிலீவ் மீ, இட் ரியலி ஹெல்ப் டு மீட் யூ லூஸ் வெயிட் இன் அ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை. இது எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் சுண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும். வாஷ் பண்ணிட்டு இதே மாதிரி எதனா வச்சு லைட்டாக அதை ப்ரெஸ் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் நல்லா நம்ம போடுற மசாலா காரம் ஊறும் உள்ள. அதுக்கப்புறம் டொமேட்டோ, ஆனியன், நான் 2 பச்சை மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் 2 கூட போட்டுக்கலாம். எல்லாத்தையும் கட் பண்ணிக்கணும். அப்புறம் துவரம்பருப்பு கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் இந்த சுண்டைக்காய், ஆனியன், டொமேட்டோ, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போடுங்க. இதில் டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், சால்ட் எல்லாமே ஆட் பண்ணோம். நான் எக்ஸ்ட்ரா மசாலா, இந்த கரம் மசாலா, வெறும் சில்லி பவுடர் அதெல்லாம் பண்ணல. வீட்லேயே நம்ம அரைப்போல மிளகாத்தூள், அது மட்டும்தான் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக புளி போட்டுக்கோங்க. அப்புறம் 3 விசில் வச்சா போதும், ரெடி. இதே மாதிரி ரெசிபி நான் டெய்லியும் ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கும் அந்த ரெசிபி சாப்பிட்டு 10 kg 90 டேஸில் குறையணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.